சக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவின் வழியாக யாவர் மனதுக்குள்ளும் சிறு மாற்றத்தை ஏற்படுத்த தூண்டும் விதமாக ஒரு பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் வலைதளம் எனும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு உருவெற்று இன்று உலவிக் கொண்டிருக்கின்றது. வலைதளங்களில் எங்கும் யாவரும் பார்த்த வண்ணம் என்னை பாராட்டும் வண்ணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பண்பு. அது என்னவென்றால், பிறரையும் பாராட்ட வேண்டும் என்ற குணங்கள் நமக்குள் எந்த ஒரு முனங்களும் இல்லாமல் உருவாகின்றதே. அதுதான் பெரிய விஷயம் இந்த உலகில். என் உறவுகளே, நிழலான வாழ்க்கை தொடர்வது போல், கனவான வாழ்க்கை நிகழ்வது போல், எண்ணங்கள் வேறுபட்டாலும் ஒற்றுமை எனும் ஒன்றுக்குள் அனைவரும் திண்ணமாய் நின்று வரும் தடைகளையும் தகர்த்தெறிந்து அழகான மனித வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருப்பதை போல், வெற்றிகளும் தோல்விகளும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை போல், என்றும் நாம் நமக்குள் இருக்கும் தன்மை போல் இந்த உலகம் யாருக்காகவும் விரிந்துதான் கிடக்கும். இதன் மீது யாவருக்கும் பங்குண்டு என்று நீங்கள் உங்களுக்குள் ஒரு வழியை வகுத்து கொண்டு, இலக்குகள் தடைகள் இருந்தாலும் என்ன, நான் சரியான விடைகள் கண்டுவிடுவேன் என்று வீறு கொண்டு எழுந்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளுவேன் என்று உங்களுக்குள் அனுதினமும் சொல்லிக் கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, நொடி பொழுதில் நிகழ்ந்துவிடும் மாற்றங்கள் நொடிந்து விடலாம். இன்று அடுத்த நொடி மீது நம் மனம் இல்லை என அடுத்த நொடி கண்டு அது சென்றுவிடும். நாம் நம் இலக்கின் மீது பயணத்தை கொன்று அழகான இந்த வாழ்விகளை கையாளும் பக்குவ நெறிக்குள் தான் நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, வின் குழப்பத்திற்கு ஆளாகி வின் வம்புக்குள் சென்று நம் நிலைமையை மாற்றிக்கொண்டு வாழ்வது வாழ்க்கையல்ல. வாழ்க்கை அழகானது. இந்த மண்பரப்பின் மீது பிறந்த மனித பிறவி என்பது மிக மிக அழகானது. அழகாக வாழ வேண்டும் என்றால் நல் எண்ணத்தோடு இந்த உலகத்தை கையாளும் பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் கற்றுத்தரும் பாடங்கள் மிக மிக அனுபவங்கள். அந்த அனுபவத்தை வைத்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போராடுங்கள். விரிந்த இந்த உலகம் நமக்கானதாக எண்ணி அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் பக்குவத்தை உங்களுக்குள் அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் வரமான நீங்கள் நினைத்தால்